அடுத்ததாக பக்கம் 51 55 வரை இந்த 5 பக்கங்கள். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்திலேயே மூமின்களுடைய பண்புகளை ஒரு 5 பண்புகளாக அழகாக அடுக்கி சொல்கிறான். அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன வல்முன்ஃபிகீன வல்முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். அதாவது மூமின்கள் உண்மையாளர்களாக இருப்பார்கள், அவர்கள் பொறுமைசாலிகளாக இருப்பார்கள், அவர்கள் நின்று இறைவனை வணங்குபவர்களாக இருப்பார்கள், அதே போன்று அவர்கள் செலவு செய்பவர்களாக இருப்பார்கள், சஹருடைய நேரங்களில் அவர்கள் எல்லாவிடத்தில் பாவமன்னிப்பு கேட்பவர்களாக இருப்பார்கள். இது முழுக்க அதிகமாக ரமதானுக்கு பொருந்தும். ரமதானை முன்வைத்து தான் இது அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றல்ல, ஆனால் ரமதானில் அதிகமாக இது பொருந்தும். நின்று வணங்குதல், பொறுமையாக பசியோடு பொறுமையாக இருத்தல், உண்மையாக அல்லாஹ்வுக்காக நம்ம உண்மையாக இருத்தல், மனிதர்களிடத்திலும் உண்மையாக இருத்தல், அதே போன்று செலவு செய்தல், அதிகமாக தர்மம் செய்கிறோம், அதே மாதிரி சஹருடைய நேரத்தில் பாவமன்னிப்பு கேட்பார்கள். அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்பார்கள். தொழுவது, அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்பது மிக சிறந்த ஒரு மூமின்களுடைய பண்பு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை நம்ம இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். அடுத்தது இந்த அடுத்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா பேசும்போது இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தான். இதை நாம் பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அந்த செய்தியும் இந்த 51வது பக்கத்தில் தான் இடம்பெறுது. மற்ற மார்க்கங்கள் எதுவும் இறைவனிடத்திலே, மற்றவைகள் எல்லாம் மார்க்கங்கள் அல்ல, அது எல்லாம் மக்களால் உருவாக்கப்பட்ட மதங்கள், அதை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை குறித்து நாளை மறுமையில் நிச்சயமாக தீர்ப்பளிப்பான், தீவிரமாக விசாரணை செய்வதற்கு இறைவன் தயாராக இருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் அடுத்த வசனங்களில் சொல்லிட்டு வர்றான். ஆக இந்த வசனத்தினுடைய இந்த பக்கத்தினுடைய இறுதியில் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் இறைவனை நிராகரித்து அவர்கள் என்னதான் இந்த உலகத்தில் செயல்பாடுகளை அவர்கள் செய்திருந்தாலும் ஹபிதத் அமாலு ஃபித் துன்யா வல் ஆখিরা, இவ்வுலகிலும் மறுமையிலும் அவர்களுடைய அமல்கள் அனைத்தும் கரியாகிவிட்டது, எந்த பலனும் இல்லை, அவர்கள் நாளை நரகத்திற்கானவர்களாக ஆவார்கள் என்றதெல்லாம் எச்சரிக்கக்கூடியதான் இந்த 51வது பக்கம். அடுத்ததாக 52வது பக்கத்திலே வேதம் வழங்கப்பட்டவர்கள் அவர்கள் இந்த இஸ்லாத்தை புறக்கணித்தவர்களாக இருப்பதையும், அவர்கள் தவறான ஒரு சித்தாந்தத்தில், ஒரு கண்ணோட்டத்தில் அவர்கள் ஒரு சிந்தனையில் அவர்கள் இருந்து கொண்டிருப்பதை அல்லாஹ் தஆலா இங்கே கண்டிக்கிறான். குறிப்பாக இந்த வேத வழங்கப்பட்டவர்கள் சிலர் சொன்னாங்க, லன் தமஸ்ஸன்னார் இல்லா அய்யாம மஅதூதாத், நாங்கள் நரகத்துக்கு போக மாட்டோம், போனாலும் கொஞ்ச நாள் மட்டும் தான் நாங்கள் நரகத்தில் இருப்போம்னு சொல்லி இந்த குறிப்பாக இந்த யூதர்கள் சொன்னார்கள் அல்லவா. இதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எடுத்து சொல்லி காட்டி அவர்கள் எல்லா நாளை மறுமையிலே ஒன்று திரட்டப்படுவார்கள், அது எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வி தோரணையில் அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியதெல்லாம் இந்த 52வது பக்கத்தில் வருது. அடுத்ததாக பிரபல்யமாக நாம் அதிகமான மக்கள் இதை மரணம் கூட செஞ்சிருக்கலாம். குல் அல்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிகல் கைர் என்று வரக்கூடிய இந்த வசனம். அதாவது அல்லாஹ் தஆலா நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான், நாடியவர்கள் ஆட்சி அதிகாரத்தை விட்டு அவர்களுக்கு பறிப்பான். அதே போன்று அல்லாஹ் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் நாடியவர்களை இழிவுபடுத்துவான், அவன் கைவசம் அனைத்து ஹைரும் இருக்கிறது என்ற அந்த வசனம் இருக்கிறதே. இரவை பகலில் புகுத்துகிறான், பகலை இரவில் புகுத்துகிறான் என்ற அல்லாஹ்வுடைய வல்லமை கொண்ட இந்த 2 வசனங்களும் ஜோடி வசனங்களாக இது அறியப்படும். இது மாஷாஅல்லாஹ் அந்த 52வது பக்கத்தில் தான் இடம்பெறுகிறது. அதே போன்று இதில் ஒரு அறிவுரையும் இருக்கிறது. லா யத்தஹிதுல் முஃமினூன காஃபிரீன் அவ்லியா மின் தூனில் முஃமினீன், அதாவது ஒரு இறை விசுவாசிகள் மூமின்கள் இறை நிராகரிப்பாளர்களை, அதாவது இருமாப்பு கொண்ட பிடிவாதம் கொண்ட இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று முஸ்லிம்கள் மீது பகைமை பாராட்டக்கூடிய இப்படிப்பட்ட மூர்க்கத்தனமான காஃபிர்கள், அதாவது இறை நிராகரிப்பாளர்களை நண்பர்களாக உற்ற தோழர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம் இந்த இடத்தில் இடம்பெறுகிறது. ஆனால் பின்னால் 28வது ஒரு ஜுஸ்வில் நல்ல மக்களாக அவர்கள் இருக்கும் பட்சத்தில், நன்றி பாராட்டுபவர்களாக, நட்பு பாராட்டுபவர்களாக, இஸ்லாத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்டவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களோடு நாம் நட்பு பாராட்டுவதில் சேர்ந்து வாழ்வதில் தவறல்ல என்ற ஒரு விதிவிலக்கம் இருக்கிறது. இங்கு இப்படிப்பட்ட மோசமான தீய எண்ணம் கொண்ட பகைமை பாராட்டுபவர்களே மூமின்கள் நிச்சயமாக உற்ற தொடர்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற செய்தி இங்கே இடம்பெறுகிறது. 52வது பக்கம். அடுத்து 53வது பக்கத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வசனம், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை உண்மையில் நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்கள், இந்த தூதுவரை பின்பற்றுங்கள். ஆக அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வை பின்பற்றாதவர்கள் உண்மையில் அல்லாஹ்வை நேசித்தவர்களாக ஆக முடியாது என்ற ஒரு செய்தி இதில் இடம்பெறுகிறது. அதே மாதிரி இதனுடைய நடுப்பகுதியில் இருந்து 53வது பக்கத்தினுடைய நடுவில் இருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஆரம்பமாகிறது. மரியமுடைய தந்தை இம்ரான் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கிறான். அதாவது இம்ரானுடைய மனைவி சொன்னாங்க, என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை நான் அர்ப்பணிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அதை நேர்ச்சி செய்கிறேன் என்று அவங்க சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒரு பெண் குழந்தையாக பிறக்க செய்தான். பெண் குழந்தையாக பிறக்க செய்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தை, அவங்க தான் யார், பெண் குழந்தை பிறந்தவர் தான் யார், மரியம் அலைஹிஸ்ஸலாம். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ப்பதற்காக வேண்டி பொறுப்பேற்றார்கள். வகஃபலஹா ஜக்கரியா என்ற செய்தி எல்லாம் இதில் தான் வருது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பரக்கத் செஞ்சால் அவங்கள்ட்ட அன்றைக்கு இல்லாத, பொதுவாக பெறப்படாத இல்லாத பழங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்பாங்கல்ல, எப்படி உனக்கு இந்த பழங்கள் எல்லாம் கிடைத்ததுன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து எனக்கு வந்தது என்று அவங்க சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் இந்த 53வது பக்கத்தில் தான் இடம்பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 54வது பக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டால்
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் ஈமான் அதிகரித்தது. இப்படி மரியமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போதைக்கு சீசனில் இல்லாத பழத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்க முடியும்னா, நமக்கும் இந்த வயோதிக நிலையில் நமக்கு அல்லாஹ் தஆலா குழந்தையை தர முடியும். ஏன்னா அந்த அன்னைக்கு வரைக்கும் அவங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்க. அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செஞ்சாங்க. அந்த துவா முக்கியமான ஒரு துவா, ரப்பி ஹபிலி மின் லதுன்க ஸுர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ. யா அல்லாஹ், நீ துவாவை கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய், எனக்கு உன் தரப்பிலிருந்து ஒரு சாலிஹான நல்ல ஒரு சந்ததியை ஏற்படுத்தி தருவாயாக என்று அவங்க துவா செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் என்பதெல்லாம் இந்த யஹ்யா எனக்குடைய குழந்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்செய்தியாக சொல்லி அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தினான் என்பதெல்லாம் இந்த 54வது பக்கத்தில் தான் வருது. அதற்கு ஆதாரமாக இவர்களுக்கு, அதாவது அவங்க வயதான ஒரு நபராக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, அவங்க மனைவி இருக்கிறாங்க. எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்குன்னு அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. இதுக்கான அத்தாட்சியாக நீங்கள் 3 நாட்களுக்கு நீ யாரோடையும் பேசாமல் இருப்பீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னால், அதே மாதிரி அவங்க 3 நாட்கள் பேச முடியாத நிலையில் இருந்தாங்க. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசக்கூடிய செய்திகளை இடம்பெற செய்கிறான். இந்த 54வது பக்கத்தினுடைய மையப்பகுதியில், அதாவது இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி வ தஹ்ஹரகி, இறைவன் உம்மை மரியமே உன்னை ஒரு சிறந்த பெண்மணியாக அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருக்கிறான், உம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறான், அகிலங்களிலேயே உம்மை ஒரு சிறந்த நல்லடியாராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்வு செய்திருக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி, நீ இறைவனை தொழுவீராக, நீர் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்வீராக என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதுதான் ஈசா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த செய்தியும் இங்கே தான் இடம்பெறுகிறது 54. 55 அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுறான். இப்படி ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், வ யுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹ்லா, அந்த குழந்தை தொட்டிலும் பேசும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்றதும் அவங்க அப்படியே பிரமிச்சு போய் திகைச்சு போய் அவங்க அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அன்னா யகூனு வலஜ் வலம் எம்சஸ்னி பஷர், எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும், எனக்கு கணவன் இல்லை, என்னை எந்த ஆணும் தீண்டியதில்லை என்ற பட்சத்தில் நான் ஒரு பத்தினி பெண்ணாக இருக்கக்கூடிய எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் அவங்க கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லலாம், அல்லாஹ் நாடினால் நடக்கும், குன் என்று சொன்னால் ஃபயகூன் ஆகிவிடும், அந்த அடிப்படையில் நீங்கள் குழந்தையை பெற்க போறீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அதே அடிப்படையில் அவங்க குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய வரலாறு எல்லாம் வருகிறது. அந்த அடிப்படையில் ரசூலன் இலா பனி இஸ்ராயீல், உமக்கு பிறக்கக்கூடிய அந்த மகன் ஈசா என்பவர் இந்த பனி இஸ்ராயேல் சமூகத்திற்கு ஒரு தூதுவராக அவர் அனுப்பப்படுகிறார். அவருக்கு சில அற்புதங்களும் கொடுக்கப்படும். அதாவது அந்த அற்புதங்கள் அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டே வர்றான். ஒரு களிமண்ணை போன்ற அவர் உருவாக்கினால், பறவை தோற்றத்தில் உருவாக்கினால் அது பறவையாக உருவாகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள். வெண்குஷ்டம் உள்ளவரை அவர் தடவினால் அவர் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவர் ஆரோக்கியம் பெறுவார். இறந்தவரை அவர் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு அவர் தடவினால், அவர் உயிர்ப்பிக்குமாறு சொன்னால் அவர் உயிர் கொடுக்கப்படுவார். இப்படி நிறைய விஷயங்கள் அவருக்கான அத்தாட்சியாக அது கொடுக்கப்படும் என்ற ஒரு முன் அறிவிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன செய்தியெல்லாம் இந்த 55வது பக்கத்தில் தான் இடம்பெறுகிறது.